After a long weekend, hi and hello எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கொடைக்கானல்ல கேம்ப் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் இந்த கேம்ப் சைட்டோட லொக்கேஷன் இருக்குது. மற்ற விஷயம்லாம் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து கேம்பர்ஸ் வேலியோட பார்க்கிங்கு. ரோடு இங்கே மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, வந்துச்சிங்கன்னா பார்த்துவாங்க. சைடில் வந்து ஒரு ரோடு மாதிரி பிரியும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ இங்கே தான் வந்து இதான் வந்து பார்க்கிங்கு. இப்போ நம்மளை கூப்பிட்டு போக தான் அந்த வண்டி வந்திருக்கு. ஸோ அதில் தான் நம்ம வந்து போக போகிறோம். சரிங்களாண்ணா? ஸோ அண்ணன் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போக போகிறாரு. உங்கள் பேர் என்ன? இல்லையாசா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க? சரி ஓகேண்ணா. எவ்வளோ நேரம் ஆகும் இது? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரா? சரி ஓகேண்ணா. சரி போகலாம். பின்னாடி கேம்பிங் லொக்கேஷனுக்கு நம்ம போகிறதுக்கு இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இந்த ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் அப்படின்றதுனால அவங்களே ஜீப் ட்ரெக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 3-4 கிலோமீட்டர் பர்டிகுலராக இந்த ட்ரிப்பில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக ஒரு ஆஃப் ரோடிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்தோம். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு ரோடு. இது ஒரு ஒன் ஆஃப் த ஆஃப் ரோடு, பெஸ்ட் ஆஃப் ரோடு. ஆனால் பைக்ஸ்லாம் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. கேம்பர்ஸ் வேலி வந்து வந்துட்டோம். அண்ணன் தான் சேஃபாக கொண்டு போய் டாப்பில் நம்மளைய வந்தோடனே பயங்கர பசி அப்படின்றதுனால பேக்லாம் டென்ட்டில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டைனிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து டைனிங் ஏரியா. இது வழி தான் மேலே வரணும். சாப்பிட்டுட்டு மேலே வந்தோன்னா இந்த இடம் இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜ் போடுற இடம். ஸோ டென்ட்டுக்கிட்டே வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சேஃப்டிக்காக வந்து தள்ளி வச்சுருக்காங்க. பிகாஸ் வந்து இங்கே ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து ஷார்ட் சர்க்கியூட் வரும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. நான் பேக் கேமில் காட்டுறேன், நல்லாயிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து கேம்ப் இருக்குது மேலே. அதுக்காங்கிட்ட அப்படியே கேம்ப் சைட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது வியூ. பூம்பாறையோட வியூவும் சரி. ஸோ நம்ம காலில் தங்கியிருந்த ரிசார்ட் முதற்கொண்டு தெரியுது. கம்ப்ளீட்டாக வந்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரோன்கார தம்பி இருக்காப்புல. ஸோ அவரோட ட்ரோன்லேயே 2-3 ஷாட்ஸ் நம்ம சேனலுக்கு எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அதான் இப்போக்கி பிளானு. ஸோ வேறு லெவலில் இருக்குது வியூ எல்லாமே. நான் உங்களுக்கு காட்டுறேன் சினிமாட்டிக் ஷாட்ஸில். ஸோ மற்ற எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க கேம்ப் சைட்டுக்கு போகலாம். நம்ம ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்தோம். லொக்கேஷன் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக லோன்லியாக இருக்குது. நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம். இந்த இடத்த பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடம் நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்கனால நமக்கு பொல்யூஷன் கம்மி. ஸோ கிளியர் ஸ்கை வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ கேலக்ஸியோ இல்லை ஸ்டார் கேஸிங்கோ பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் இது. ஸோ வந்தீங்கன்னா நைட் ஃபோட்டோகிராஃபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் காய்ஸ், டென்ட்லேருந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ணன் சமைச்சிட்டு இருக்காரு, சப்பாத்தி போட்டுட்டு இருக்காரு. சப்பாத்தி செம்மையாக இருக்கு, வேற லெவல் ப்ரோ சப்பாத்தி. தம்பி சொல்லிட்டாரு. ட்ரோன்கார தம்பி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல. பார்பிக்யூ சமைச்சிட்டு இருக்கிற ஃபைனலாக வந்து பார்பிக்யூ வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. ஆனால் செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. எல்லாம் தண்ணி தேடி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானல் போனால் தண்ணிங்கிறாங்க. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ஆளுக்கு பேசவே தெரியல. மக்களே, அந்த ஆளும் நீங்கள் லைவ் போட்டு பார்த்து யாரும் வரலன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ரெக்கார்ட் பண்ணி சப்பாத்தி எப்படி இருக்குது, பார்பிக்யூ சிக்கன் எப்படி இருக்குன்னு கேட்டு கொஞ்சம் நல்லதாக கமெண்டில் பண்ணி அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏற்றி விட்டு அந்த ஆள் நினச்ச மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க. கம்முன்னு இருந்துப்பாரு. ப்ரோ சிக்கன் எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. அதை சொல்ல ப்ரோ. தானே ஒரு பீஸ் கூட வாயில வைக்கல. மூக்க தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. காப்பிரைட்டு ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள்.
உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. என்ன தண்ணி தான் இல்லை, பரவாயில்ல. ஆனால் சிக்கனை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. எல்லாருக்கும் மூக்கில் ஊற்றுது, இன்க்ளூடிங் மீ. இவர் தான் அமைதியாக இருக்காரு. இவர்கிட்ட கேட்போம். ஆந்திரா போய் அவனுக்கு பழக்கம் காரணமாக எப்படி ப்ரோ இருந்துச்சு? நீங்கள் ஒரு நல்லா இருக்கா? இல்லை எல்லாருமே மூக்கில் தண்ணி ஊற்றுது நல்லா இல்லை ப்ரோ, அது எப்படி? நமக்கு தெரியாத மாதிரி இருக்கு, பரவாயில்ல. ரைட்டு. அப்போ இது உங்களுக்கு தான் எல்லாம். பெப்பர் மட்டும் லைட். ஸோ நல்லா தான் குக் ஆகிருக்கு. பெப்பரும் நாங்கள் வேறு மேலே நல்லாவே தூக்கி விட்டோம். காரமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ ஸ்பைசியான பார்பிக்யூ வாஷ் பண்ணி சாப்பிடும். ஸோ அவ்வளோதான். இதோட போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஒரு பாட்டு போட்டு ஆட்டம் போட்டு வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பூம்பாறை அப்படின்னு ஒரு வில்லேஜ் கொடைக்கானலில், அங்கே தான் வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து நான் பார்த்தப்போ 14 டிகிரி வரைக்கும் போச்சு. அதுக்கு கீழே கம்மியாக போச்சான்னு தெரில. செம தூக்கம். 4 மணி போலலாம் பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக சூப்பர் லொக்கேஷன். ஆக்சுவலாக இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே வந்து நாங்கள் மட்டும்தான், வேறு யாருமே இங்கே வரல. சண்டே அப்படின்றதுலாம் தெரில. மொத்தம் இங்கே 5 பேர், அது இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார். ஸோ ஆக்சுவலாக ஒரு என் வீடியோஸ்லாம் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. எனக்கே இப்போ தான் தெரியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது கேட்குறப்போ. நைட் வந்து இங்கே தான் கேம்ப் ஃபயர் போட்டுருந்தோம். ஸோ இந்த இடத்துலலாம் கேம்ப் ஃபயர் போட்டு பார்பிக்யூலாம் செஞ்சுட்டு இருந்தோம். அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, அது பயங்கர ஸ்பைஸியாக இருந்துச்சு. இதை முடிச்சிடுவோம். ஸோ இவர் தான் வந்து நான் சொன்ன ஆள். நைட்டே வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து தூங்கிட்டேன், எனக்கு தெரியல. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ தெரியும்? ஹாய் ப்ரோ, ஒரு நாள் விக்னேஷ் நான் பிரிட்டி வந்து உங்களை டேக் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் பார்த்தேன், நல்லா வீடியோலாம் சூப்பராக போடுறீங்க. உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இன்னும் நல்லா பண்ணுங்கள். சரி ப்ரோ, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். ப்ரோ அப்படியே நான் கிராஸ் பண்ணி போயிடுறேன், நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டுருங்க, வந்துடுவீங்க உள்ள ஃப்ரேமில். ஆமாம். ஸோ இப்போ வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். அங்கே தான் இருக்குது. ஸோ மேலே தான் கேம்ப் சைட்டு. ஸோ டாப் லொக்கேஷன் அதுதான். அதுக்கு அங்கிட்டு வந்து இது இருக்கு மாதிரி தெரில. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம டீ காஃபி எதுனாலுமே. இந்த பையன் தான் வந்து இங்கே காஃபி குடிக்கிறாரு நம்மளுக்கு. ஓப்ஸ், பால் சாய் தானே? ஆமாம், சாய் தான். தண்ணி சாய் இருக்குது. வேற லெவல். டீ குடிக்கவே இல்லை, எப்படி வேறு லெவலு. நம்ம டீ சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நியர்பையில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே மிஸ் பண்ணோம். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் பாத்திங் ஃபெசிலிட்டி வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். மற்றபடி இங்கே ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது ஸ்டே பண்ணுறதுக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை. டேக் கேர்.